அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எழுத்தின் நிறுவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது மனிதர்கள் வழிகேட்ட பொழுது எப்படி அப்படின்னா, அதாவது இறைவனே இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே தானாவே உருவாயிருச்சு அப்படின்னு மனிதர்கள் வழிகேட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அறிவியலை வச்சு. அறிவியல் ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல அறிவியலை வச்சு மனிதர்கள் இது போல முழுமையாக அறிவியலை கடவுளா எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். ஆக அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம பிரதானப்படுத்தினது என்ன தெரியுமா? அறிவியல். என்ன அறிவியல்? இந்த வேதத்தை பாருங்க, இறைவனிடமிருந்து இந்த வேதத்தை வழிகாட்டுதல பாருங்க, எல்லாவற்றையும் இது பேசுது, அறிவியலுக்கும் கத்துக் கொடுக்குது. நிச்சயமாக அல் குர்ஆன் என்பது அறிவியலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி என்பதுதான் இதன் மூலியம் நிச்சயமாக நாம் சொல்ல வருவது. அப்ப இன்னொரு விஷயங்களை பார்ப்போம். இந்த உலகத்துல எல்லா பொருட்களும் ஒரு பொருள் இன்னொரு பொருள் மாதிரி இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அடிப்படை விதி. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு உலகத்திலே மிகப்பெரிய சிறிய பொருள் அணு, அந்த அணு கூட எடையும் அமைப்பும் வெவ்வேறு இதுல வேறு பட்டு கொண்டே இருக்கும். மேலேந்து விழக்கூடிய பனித்துளி கூட ஒரே பனித்துளி மாதிரி இன்னொரு சின்ன இது பீஸ் கூட கிடையாது அப்படிங்கறது அறிவியலாளர் உறுதிப்படுத்தின ஒரு விஷயம். ஒவ்வொரு பொருளும் ஒரு தனித்துவம், ஒவ்வொரு பொருளையும் ஒருத்தங்க மாத்தி கூட அமைக்க முடியாது அதனுடைய இயற்கை பண்பை, இப்படிங்கிறது மறுக்க முடியாத விதி. இறைவன் சொல்லக்கூடிய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த மாற்றமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றம் பண்ணவே முடியாது அப்படிங்கிற இந்த இடத்துல மறுக்க முடியாத கான்செப்ட். அதே போல ஒவ்வொரு பொருளையும் அவன் ஒரு அளவுடன் படைத்திருக்கின்றான். இந்த இடத்துல பாருங்க, எல்லா பொருட்களையும் ஒவ்வொரு அளவுடன் அவன் நிச்சயமாக படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருள்ல இருந்து நிச்சயமாக வரல. ஒவ்வொரு பொருளையும் அவன் திட்டமிட்டு அதற்குரிய வடிவிலான அளவில படைச்சிருக்கான். அது மனுஷங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன பொருட்களா இருக்கட்டும், எல்லா பொருட்களும். இதைத்தான் இன்னைக்கு அறிவியல் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனா அறிவியலை உறுதிப்படுத்திட்டு ஒரு விஷயத்துல தடம் புரண்டது என்ன அப்படின்னா, இது போல ஒரு தொடர்ச்சியை பார்த்துட்டு இறைவன் ஒரு விஷயத்தை படைச்சிட்டு அது தொடர்ச்சியா விட்டான் அப்படின்னா, அந்த ஒருத்தவங்க வந்து குழந்தை பெக்கிறாங்க அப்படின்னா, இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்துல அவங்க ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பெத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அறிவியலாளர்கள் என்ன பார்த்தாங்க, பெத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஆரம்பத்துல இருந்து இப்படியே தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் முரண்னு நம்ம சொல்றோம். ஆரம்பத்துல ஒண்ணு இருக்கணும் தானே, அப்படிதான் நம்ம பல விஷயங்களை பார்க்கணும். இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க தவறான முடிவுக்கு இந்த மாதிரி போனதுக்கு அல் குர்ஆன் சரியான முடிவு அவங்களுக்கு சொல்லி, இல்லப்பா அதை நம்ம படைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெளிவுபடுத்துறது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இங்கதான் அறிவியலாளர்கள் தவறுனாங்க. அதே போல இன்னைக்கு வழிகேடர்கள் இறைவனை மறுக்கிறதுக்காண்டி தானாவே உருவாயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவங்க என்னன்னா பல வாதங்களை வைக்க முயற்சி பண்ணாங்க. எந்த வாதமும் இல்லாம அவர்களுக்கு எதிரான வாதம் தான் ஒவ்வொரு பொருளும் தனித்துவம் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரே போல எல்லாம் இருந்துச்சு, அதுல இருந்து இது வந்துச்சு சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி இறைவன் இது பண்றதுக்கு வழியே இந்த இடத்துல கொடுக்கல. அதே போல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாத கடவுள் இல்ல, நீ எப்படி வேணாலும் வச்சுங்க, எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அல்லாத படைப்பாளருக்கான ஆதாரத்தை நம்ம இறக்கல அப்படின்ட்டு. நீ என்னத்த படைப்பாளரை தேடுறது, அதற்குரிய அது இறக்கனாலும் நாம தானே இருக்கணும், அந்த ஆதாரங்களே நாம் இறக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதனாலதான் திணறிட்டு இருக்காங்க. இது போல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அறிவியலுக்கு திருக்குர்ஆன் வழிகாட்டுகிறது.